முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கிராம்பு துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடியைச் சேர்ந்த ஒரு வகையான தாவரம். இதற்கு ஏன் கிராம்பு துளசி அப்படிங்கிறது பெயர் வந்ததுன்னா, இதோடைய இலையை எடுத்து நம்ம கொஞ்சம் கசக்கி நுகர்ந்து பார்த்தோமேயானால் துளசிக்கு இருக்கக்கூடிய அந்த மணத்தை விட இந்த கிராம்புடைய மனம் மிக அதிகமாக வருவதை நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய துளசி செடியுடைய வகை வேறு, வட இந்தியாவில் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய துளசி செடியுடைய வகை வேறு. ஸோ இந்த கிராம்பு துளசியை பார்த்தோன்னா பெரும்பாலும் வட இந்தியாவில் நம்ம மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். கிராம்பு துளசியுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா பெரிய புதர் செடி வகையின் தாவரம் சொல்லுவோம். குறைந்தது ஒரு 4 அல்லது 5 அடி வரை வளரக்கூடிய மிகப்பெரிய புதராக வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராம்பு துளசியுடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய நம்ம ஸ்டேட்டின்ஸை பற்றி பார்க்குறோம். ஸ்டேட்டின்ஸ் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக ஒரு முறை ஹை கொலஸ்ட்ரால்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஆயுள் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த ஸ்டேட்டின்ஸ்னால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, லிவர் ஃபெயிலியர் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, உடலுடைய கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, இரத்த குழாய்களுடைய சுருக்கம் ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வகையான பாதிப்புகளை இன்றைக்கு இந்த ஸ்டேட்டின் மருந்துகள் ஏற்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது, உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், மெடிடேஷன் எதை செஞ்சாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ராலுடைய அளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உடலை பாதிக்கின்ற அளவுக்கு மாறி இருப்பதை நம்ம பார்க்குறோம். மருந்துகள் உட்கொண்டாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. கிராம்பு துளசியிலிருந்து இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை ஒரு 10 மில்லி காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்போ அல்லது இதிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு உணவுக்கு பின்போ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் அளவு சரியாவதை பார்க்க முடியும். பொதுவாக மாடர்ன் மெடிசன் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு பேராமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து நேரடியாக அந்த பேராமீட்டர் குறைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்திற்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளோ மற்றதோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது வருவதற்கான காரணத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சர்க்கரை நோய் வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைப்பதற்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் கொடுப்பது கிடையாது. அந்த சர்க்கரை உருவாக்கக்கூடிய காரணிகள் என்ன, பேங்க்ரியாஸில் அதில் இருக்கக்கூடிய செக்ரிஷனுடைய அளவு என்ன இருக்குது, அதை எவ்வாறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இல்லை அதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை எவ்வாறு உயிரோடு வைத்துக்கொள்ள முடியும், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நேரடியாக சர்க்கரை நோயை குணப்படுத்துவதை குறைப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராம்பு துளசியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய அளவு, விதவிதமான கொழுப்பு சத்துக்கள், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, HDL, LDL, VLDL இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதவிதமான கொழுப்பு சத்துக்களை சீராக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குடல் புழுக்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த குடல் புழுக்களுடைய தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சுத்த சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் உடல் மிக பலவீனமாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறத பார்க்குறோம். அந்த பலவீனத்திற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது குடலில் எவ்வாறு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், அமீபாக்கள் நிறைய இருக்கோ அதே போல் கெட்டது செய்யக்கூடியவை நிறைய இருக்குது. அந்த கெட்டது செய்யக்கூடிய அளவு அதிகமாகும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதற்கே செல்லுகிறது.
பொதுவாக 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மிக அதிகமான அளவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படும் போது இன்றைக்கு டிவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி கொடுக்குறோம். இந்த டிவார்மிங் கொடுக்கும்போது என்ன ஆகுது, வயிற்றில் கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் மட்டுமல்ல, நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளும் முழுமையாக வெளியேறி அடுத்த 15 நாட்களுக்கு பசி இல்லை, ஜீரணம் இல்லைங்கிற தொந்தரவுலாம் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிராம்பு துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கும், 30 மில்லி அளவுக்கு அந்த சாறை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பெரியவர்களும் ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது மலம் கழிக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற புழுக்கள் வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அசைவ உணவு சாப்பிடுகின்ற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய சைவ குடும்பங்கள்லேருந்து வரவர்கள் கூட இன்றைக்கு அசைவ உணவை சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் அந்த அசைவ உணவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியறதில்லை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த குடல் புழுக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வீட்டில் பாட்டிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் துவையல் கொடுப்பாங்க, ஒரு நாள் மசியல் கொடுப்பாங்க, ஒரு நாள் அவியல் கொடுப்பாங்க. அதில் போடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு கசப்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் உடலில் இந்த மாதிரி குடல் புழுக்களை முழுமையாக வெளியேற்றக்கூடிய காய்கறிகளாக இருக்கும். இன்றைக்கி அந்த கல்ச்சர்லாம் மறந்து பெரும்பாலும் வெளி உணவகத்தை நாடி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதை மிக அதிகமாக பார்க்க முடிகிறது. ஸோ குடல் புழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு உடல் துர்நாற்றம் மற்றும் வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்காக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அந்த பெர்ஃப்யூம்னாலேயே தோல் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இயற்கையான முறையிலேயே உடல் துர்நாற்றத்தை குறைப்பது இந்த கிராம்பு துளசி தான். கிராம்பு துளசியோட இலைகளை எல்லாம் எடுத்து நல்லா மைய அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் நல்லா தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு குளித்து ஒரு 3 வாரம் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் வியர்வையில் எந்த விதமான வாடையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, அதே போல் வாய் துர்நாற்றம், குறிப்பாக குடிப்பழக்கம் இருப்பவர்கள், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்களுக்கு பொதுவாகவே வாய் துர்நாற்றம் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் கூட இந்த கிராம்பு துளசியோட இலைகளை எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டார்களே ஆனால் உடனே அந்த வாய் துர்நாற்றம் மறைந்து விடுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கிராம்பு துளசியை பொறுத்தவரையிலும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் குடல் புழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடல் மற்றும் வாய் துர்நாற்றத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் அன்றாட வாழ்வில் நாள்தோறும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றது. எனவே அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இந்திய வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்ட மிக புரட்சிகரமான மகத்தான ஒரு சட்டங்களில் ஒன்று. அதாவது மக்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, அல்லது ஒரு அரசினுடைய செயல்பாடுகள், மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு எந்திரத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தின் மீதும் கேள்வி கேட்கவும் அதை பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளவும் மக்களுக்கு உரிமை இருக்கிறது என்று கொண்டு வரப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டம் என்பது இந்திய ஜனநாயக வரலாற்றில், குடியுரிமை வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனையாக கருதப்படுகிறது. இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வந்த பிறகுதான் ஏராளமான ஊழல் வழக்குகள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டன. பலர், அதாவது அதிகாரமிக்க பலர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தன. இன்னும் சொல்லப்போனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தூய்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையே 2005 உருவாக்கப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தால் தான் உருவானது. இதற்காக பலரும், அதாவது மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அல்லது சட்டவிரோதமான செயல்களை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற போது அவற்றை கேள்வி கேட்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்கள் நாடு முழுக்க தோன்றினார்கள்.
போய் உதாரணமாக ஒரு மக்களினுடைய ஒரு நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது, அல்லது ஒரு அரசு நிர்வாகத்தில் ஒரு துஷ்பிரயோகம் நடக்கிறது, ஒரு ஊழல் நடக்கிறது, இது போன்ற விஷயங்களில் உடனடியாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 15 தினங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்பது நம்முடைய சட்டம். இந்த சட்டத்தின்படி ஏராளமான தகவல்கள் கேட்டு பெறப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல்களின் அடிப்படையில் ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. பலர் முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தண்டிக்கப்படவும் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இன்று தகவல் அறியும் உரிமை சட்ட போராளிகளாக இருக்கக்கூடிய பலரும் தொடர்ந்து கொலை செய்யப்படுவது அல்லது மிரட்டப்படுவது, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாவது என்பது இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில், அதாவது சில நாட்களுக்கு முன்பு மும்பையில் நடந்த ஒரு கொலை என்பது இந்தியாவையே உலுக்கிவிட்டது. பூபேந்திர வீரா என்ற தகவல் அறியும் உரிமை சட்ட ஆவலர், அவருடைய பகுதியில் இருந்த அந்த நிலப்பகுதிகளை மாஃபியா, அதாவது இந்த லேண்ட் மாஃபியா என்று சொல்லக்கூடிய நில ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததை எதிர்த்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற்று பெரும் போராட்டங்களை நடத்தினார். மும்பையில் அது மிக பிரபலமான ஒரு வழக்கு. அவர் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது வெளியே இருந்து வந்த ஒரு மனிதனால் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்படுகிறார். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இது புதிதான முதல் சம்பவம் அல்ல. இதே போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கின்றன. அதாவது ஆக்கிரமிப்பாளர்களை அல்லது அரசியந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுவது, கொலை செய்யப்படுவது என்பது பரவலாக இருக்கிறது. இது மகாராஷ்டிரா தான் இப்படிப்பட்ட கொலைகளில், மிரட்டல்களில் முன்னணியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும், அதாவது 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு பிறகு 56 பேர் இது தொடர்பாக இறந்து போயிருக்கிறார்கள். அதில் 52 பேர் கொலை செய்யப்பட்டவர்கள், 4 பேர் தற்கொலை செய்து கொண்டவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் பல விதங்களிலும் துன்புறுத்தப்பட்டு உளவியல் ரீதியான ஒரு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பெரும் நெருக்கடிகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளைவு என்னவென்றால், இந்த சட்டத்தின் கீழ் கேள்விகளை கேட்பது என்பது நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்கிற ஒரு நிலை என்பது இன்றைக்கு மக்களிடம் உருவாக்கி இருக்கிறது. நாம் நியாயம் கேட்டால், நாம் உரிமைகளை கேட்டால், அல்லது நாம் ஒரு நியாயத்திற்காக போராடினால் இந்த சட்டவிரோத கும்பல்களால் தாக்கப்படுவோம் என்கிற சூழல் என்பது இந்த சட்டத்தினுடைய சாரத்தையே பலவீனமாக்கிவிடும். ஏனென்றால் பொதுமக்களுடைய கேள்வி கேட்பதற்கு அடிப்படையில் நாம் கேள்வி கேட்டால் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்பதற்கு பதிலாக நம்மை நோக்கி நம்முடைய உயிரை பறிப்பதற்காக பலரும் வருவார்கள் என்கிற ஒரு நிலை என்பது மக்களை வாய் மூடி மௌனிகளாக இருக்கச் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய சாதனைகளை பற்றி நாம் பேசுகிற அதே சமயத்தில் அதை கண்டு அஞ்சக்கூடிய சமூக விரோதிகள், கேள்வி கேட்பவர்கள் மீது தொடுக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. இதை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற்று போராடக்கூடியவர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது சென்ற ஆண்டு நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறுபவர்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிப்பது, காவல்துறை பாதுகாப்பு அளிப்பது உட்பட பல விஷயங்கள் அந்த சட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் எதனால் அந்த சட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. கேட்டால் அது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அந்த எந்த குழுவிலுமே அப்படிப்பட்ட ஒரு மசோதா வைக்கப்படவில்லை என்கிற ஒரு செய்தியையும் ஒரு ஆங்கில இதழ் வெளியிட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது பெயரளவிற்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அதை நடைமுறைக்குள்ளேயே கொண்டு வராத ஒரு அவல நிலை என்பது இன்றைக்கு இந்த விஷயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழல் என்பது அதாவது இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு நாம் உருவாக்கிய மிகப்பெரிய சட்டமான இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை, ஒரு மகத்தான ஒரு சாதனையை நாம் இழக்கக்கூடிய ஒரு இடத்தில்
நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நிலை காட்டுகிறது. ஏனென்றால் கேள்வி கேட்பவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கேள்வி கேட்பவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை முறையாக கொடுக்காமல் அரசு அதிகாரிகள் அலைக்கழிக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல் யாராவது தகவல் அறியும் ஒரு உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு கோரிக்கை மனுவை வைத்தாலே அந்த மனுவை அதற்கு பதில் கிடைப்பதற்கு முன்பாக அது யாரை நோக்கி அந்த கேள்விகள் வைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த தகவல் போய் அவர்களுடைய ஆட்கள் வந்து மிரட்டுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி கூட பரவலாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இவ்வளவு ஒரு பெரிய சட்டத்தை நாம் இயற்றிவிட்டு அதன் மூலமாக ஒரு சிறந்த நிர்வாகத்தை, வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை. ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்த விரும்புகிறவர்கள், அந்த சட்டத்திற்காக போராடக்கூடியவர்கள், அவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு நெருக்கடிகளை சந்திப்பது என்பது அல்லது அபாயங்களை சந்திப்பது என்பது எதிர்காலத்தில் நமக்கெதற்கு வம்பு என்று அந்த சட்டத்தின் கீழ் கேள்வி கேட்பதையே மக்கள் நிறுத்தி விடுவார்கள். அப்படி நிறுத்திவிட்டால் ஜனநாயகத்தில் நாம் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக நாம் நடத்துகிற போராட்டம் என்பது அர்த்தமற்றதாகிவிடும். ஒரு மனிதர் நடத்தக்கூடிய இது போன்ற போராட்டங்களுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாப்பளிக்க வேண்டும். ஒருவர் நியாயம் கேட்டு யாரோ ஒருவர் போராடுகிறார் என்று சொன்னால் அவரை நியாயத்திற்கான தியாகியாக நாம் மாற்றிவிடக்கூடாது. மாறாக அவர் நமக்காக போராடுகிறார் என்கிற உணர்வு அரசிற்கு இருக்க வேண்டும். நீதிமன்றங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் தொடர்ந்து நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தில் இருப்பார்கள். மாறாக இது போன்ற ஆர்டிஐ போன்ற ஒரு ஆக்டிவிஸ்டுகள் அவர்களுடைய உயிர்ப்பலிகள் என்பது அது கடைசியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தையே பழி கொடுப்பதில் கொண்டு போய் முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் ஆழ்மன ஆய்வாளர் டாக்டர் ஃபஜீலா ஆசாத். ஒரு ஆழ்மன ஆய்வாளரா, வாழ்வியல் பயிற்சியாளரா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் அவசியமா இருக்கு? ஒரு வாழ்வியல் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளரா, ஆழ்மன ஆய்வாளரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். வாழ்வியல் பயிற்சி அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லும்போது இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு சுழற்சியிலேயே நம்ம போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தேடல் இருக்குது. ஆனாலும் எல்லாரும் அது கிடைக்குதா முழுமையாக என்னன்னு தெரியல. நீங்கள் ஒரு நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் ட்ரெயினராக இருக்கீங்க, வாழ்வியல் பயிற்சியாளராக இருக்கீங்க, ஒரு ஹிப்னாட்டிஸ்டாக இருக்கீங்க. இன்னைக்கு மனிதரை பற்றின ஒரு ஆழ்மன ஆய்வு அப்படிங்கிறது ஏன் தேவையாக இருக்கு? அந்த ஆய்வு ஒரு முழுமையா நடந்துச்சுன்னா ஒரு மனிதன் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு போக முடியுது அப்படிங்கிற ஒரு தகவல்களை இன்னைக்கு எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில வாழ்வியல் பயிற்சி அப்படிங்கிறது தேவையா? இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் ஒரு பெரிய சர்வே கண்டக்ட் பண்ணிச்சு. 24 இயர்ஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண இந்த சர்வேயோட முடிவு என்ன சொன்னதுன்னா, இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த படிப்புகள் எல்லாமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு 20% தேவைன்னா இதை விட பல மடங்கு அதிகமாக 80% இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தேவை அப்படிங்குது. அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த EQ அப்படிங்கிறது என்னென்னா தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணுறது. தன்னை ஹேண்டில் பண்ணுற ஒருத்தரால் தான் பிறரை ஹேண்டில் பண்ண முடியும். பிறரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரால் தான் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும். தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணுறது, தன்னோட இமோஷன்ஸு, மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயங்கள். இதனால தான் அந்த காலத்தில் அரசர்கள் குருகுலாஸில் போய் படித்தாங்க. வெறும் படிப்பு மட்டும் நமக்கு போதாது. ஒரு நாட்டை ஆளணும்னா அந்த ஒரு லீடர்ஷிப் தேவைன்னா ஹவு டு மிங்கிள் வித் பீப்புள், ஹவு டு ஹேண்டில் தம், ஹவு டு ஒர்க் டுகெதர். இந்த விஷயங்கள் தெரியும் போது அரைஸ் அப் ஆகிற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸை தெரியாமல் அடுத்து இதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி வி ஹவ் டு மூவ்
அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற ஆரம்பிப்போம். இந்த லைஃப் ஸ்கில்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுக்குறது தான் அந்த வாழ்வியல் பயிற்சி. ஓகே. ஹிப்னாட்டிசம் என்ன செய்கிறோம்னா, அடுத்து நம்ம ஆள் மனசில் ஒவ்வொரு விஷயமும், நம்ம இன்றைக்கி ஒருத்தரை பார்க்குறோமா, ஒரு விஷயம் செய்கிறோமா, அதோட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் பாஸ் ஆகிட்டோம்னா நல்லா நம்ம பாஸ் ஆயிடுவோம், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா நான் ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அடுத்து அந்த எக்ஸாம் எழுத போகும்போது இந்த ஆள் மனசு ரிமைண்ட் யூ ஆர் எ ஃபெயிலியர். ஒரு ஆளை பார்க்குறோம், இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணிட்டு வர்றோம், அந்த ஆளை பற்றி திருப்பி நினச்சாலே ஆள் மனசு வில் ரிமைண்ட் யூ பிகாஸ் தட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஓகே. ஸோ இந்த ஆள் மனசு அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் லைட்டாக டைப் அடிக்கும்போதே இட் வில் பாப் அப். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட். அது வந்து நம்ம அந்த டைமில் அந்த இமோஷன்ஸில் அதிகபட்சமாக நினச்சிருப்போம். ஒரு இலூஷனில், ஒரு இமேஜினேஷனில் உண்மையாக நடந்ததை விட அதிகமாக அந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம நினச்சிருந்துருப்போம். பட் தேட் வில் பி ரெஜிஸ்டர்ட். தட்ஸ் நாட் ட்ரூ, தட்ஸ் அ இலூஷன். ஸோ வென் தே கம் டு அஸ், எங்களுக்கு வந்து அந்த ஆள் மனசை நாங்கள் பார்த்து, ஓகே இந்த ப்ராப்ளமே இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது, அண்ட் வி ட்ரை டு ரீரைட் இட். அதில் இருக்கிற அந்த இமோஷன்ஸ் இறங்கினா மட்டும்தான் லாஜிக்கலி எந்த ஒரு ப்ராப்ளமையுமே சால்வ் பண்ண முடியும். ஓகே. when the things are surrounded with the emotions, logical brain work பண்ணாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே இமோஷ்னலி பவுண்டடாக இருக்கும்போதே லாஜிக்காக அதை சால்வ் பண்ண முடியாமல் தடுமாறிடுறாங்க. ஸோ டு டீல் வித் தட் we have to go for the hypnotism. கண்டிப்பாக மேடம். இப்போது இதை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? லைக் இது எந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஆள் மனசில் நம்ம பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் பேசுகிறத மற்றவங்க பேசுகிறத நான் அப்படியே எடுத்துகிட்ருக்குறேன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இட்ஸ் நாட் தட். நம்ம மைண்டில் வந்து ஒரு கண்டிஷனிங் இருக்குது. இட்ஸ் அ ஃபில்டரிங் சிஸ்டம். அதாவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பர் செகண்ட் நம்மளை சுற்றி 400 பில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த 400 பில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அரவுண்ட் தட் ஃப்ளோ ஆனாலுமே நம்மளோட மைண்டு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா ஜஸ்ட் 2000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இவ்வளோ இன்ஃபர்மேஷனில் ஒரு 2000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எந்த பேசிஸில் எடுக்குன்னு சொல்லுங்கள். இட்ஸ் நாட் ரேண்டம். உங்களோட பிலீஃப் என்ன, உங்களோட வேல்யூஸ் என்ன, எது உங்களுக்கு பிடிக்கும், விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட், அது அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அது மிச்சம் எல்லாத்தையுமே டிடிஜி அப்படிங்கிறாங்க. அதாவது டெலீஷன், டிஸ்டார்ஷன் அண்ட் ஜென்ரலைசேஷன். இந்த வகையில் மிச்சம் எல்லாமே விடுபட்டு போயிடும். இந்த டெலீஷன், டிஸ்டார்ஷன், ஜென்ரலைசேஷனுங்கிறது ஒரு அவேர்னஸ் இருந்தால் நிறைய ப்ராப்ளம்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அது என்னென்னா, இப்போ என்னோடய வேல்யூவில் எனக்கு எது பிடிக்குமோ, இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், எனக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும்னா எத்தனை கலர் அவங்க போட்டாலே அந்த ஆரஞ்சு கலரை தான் என் மைண்டு தேடும். சரியா? ஸோ நான் வந்து ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருந்தேன்னா என்னை சுற்றி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேசினாலே நான் அந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒரு நெகட்டிவான பர்சனாக இருந்தால் எவ்வளோதான் பாசிட்டிவாக பேசினாலும் எங்கே இருந்தாலும் ஒரு டாட் வந்து அந்த நெகட்டிவாக இந்த மாதிரி அவங்க குரல் இருந்தது, இதை மீன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மற்ற எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த பிக்கப் பண்ணிடுறேன். டிபெண்ட்ஸ் ஆன் மை வேல்யூஸ், முன்னாடி ரெஜிஸ்டர் ஆன விஷயங்கள். ஏன்னா நம்ம ஆள் மனசில் சின்ன வயசில் இருந்து நம்மளை சரௌண்டிங்கில் நம்ம பார்த்தது, டிவியில் பார்த்தது, சொல்லப்பட்டது, கேட்டது, இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகி ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு கனெக்டடாக என்ன விஷயங்கள் வருதோ அந்த ஃபோல்டரில் அது நிரம்பி வளைஞ்சிரும். ஸோ இந்த வகையில் மிச்சம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அறியப்படாத விஷயங்கள் டெலீட் ஆகிடுது. சரியா? அது தவிர டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மேனிப்புலேட் பண்ணிடும். இப்போ ஒருத்தரை பற்றி இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபோல்டரில் கிடந்ததுன்னா, இந்த மேட்டர் இப்படி தான் கிடந்ததுன்னா, அவங்க சொன்ன விஷயங்கள் டைரெக்டாக இல்லாமல் நம்மளே ஒரு மேனிப்புலேட் பண்ணி இவங்க இப்படி சொன்னாங்க, இட் மீன்ஸ் இதுதான். இப்போ நம்ம அம்மா கிட்ட கேட்குறோம், வெளியே போகணுமா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க, என்ன போவேனான்னு சொல்கிறீங்க. போவேன்னா அவங்க சொல்லலை. இந்த மைண்ட் டிஸ்டார்ட். ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது, அம்மா போவேனான்னு சொல்லிடுவாங்க வெளியே போகணுன்னு கேட்கும்போது.
அந்த பயம் வந்து இந்த மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்மளை ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்கன்னா இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம மைண்ட் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணி தந்துடலாம். இந்த ஜெனரலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு முறை நம்ம கூப்பிட்டு அவங்க விட்டுருக்க மாட்டாங்க, 2வது முறை விட்டுருக்க மாட்டாங்க, 3வது முறை விட மாட்டாங்க. ஜெனரலைஸ் பண்ணிடும், இவங்க விட மாட்டாங்க தான், இவங்க பேச தான் செய்வாங்க, இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க தான். ஸோ இட் வில் பி ரெடி டு அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வி டார்கெட் இட். அவங்கள பார்த்து அந்த ஹிப்னாட்டிசமில் இவங்களோட பிலீஃப் என்னவா இருக்குது, ஸோ த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குது, இந்த பிலீஃபில் இவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னை எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறதா இவங்க எடுத்துக்கிறாங்க, அல்லது இவங்களோட எந்த வைப்ரேஷன்ஸ் வந்து மற்றவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ண வைக்குது. ஸோ வேர் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், பிகாஸ் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் இட்ஸ் சொல்யூஷன். வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அண்ட் லிவ் அவர் லைஃப். ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதில் வந்து நீங்கள் அந்த அனலைசிங் அண்ட் ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ தான் யூ கேன் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். இப்போ இந்த ஃபிக்ஸிங் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இதுக்கு மேலே வராதா, இல்லை அந்த இடத்துக்கு அப்புறம் அதை நம்மளை யோசிக்காமல் உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களா, எப்படி நடக்குது? கரெக்ட். அதாவது அவங்கள நாங்கள் பார்க்குறப்போ என்ன செய்வோம், முதல்ல 2 விதமாக அந்த எங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பேன். லைக் முதல்ல அவங்கள பார்க்கும்போது அவங்க கான்ஷியஸ்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத தாண்டி எங்களோட குவாண்டம் லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிற மெத்தடு படி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸில் நாங்கள் டீப் பண்ணுவோம். அவங்கக்கிட்டேருந்து என்ன ஆக்சுவலி வாட் இஸ் இன் தேர் மைண்ட் கான்ஷியஸ்லி, அந்த விஷயங்கள்லேயே இவங்க கான்ஷியஸாக இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்தது அன்கான்ஷியஸ் மைண்டை டார்கெட் பண்ணுவோம், அது ஹிப்னாட்டிசம். அதில் வந்து இவங்க கான்ஷியஸ் மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் சில நேரம் அப்படியே வித்தியாசம் இருக்கலாம். ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களால் பொல்யூட்டட் ஆகியிருக்கேன் அல்லது சென்டர்ட் ஆகியிருக்கேன். அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறதுல உள்ளுக்குள்ளே ஒரிஜினலாக நடந்த விஷயங்கள் ஆள் மனசில் கிடந்துட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஏதாவது ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், இன்றைக்கி நான் இவங்க நினச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளமுக்கு எங்கேயோ முன்னாடி ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஒருத்தவங்க இவங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றியோ இவங்களோட படிப்பை பற்றியோ ஏதாவது இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது மனசுலேயே கிடந்துட்டே இருந்து நம்ம அப்படி தான் இருக்கிறோம், தன்னோட நிறத்தை எங்கேயோ யாரோ குறை சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரியே மனசு வந்து டெலீட் பண்ணி டிஸ்டார்ட் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணி இன்னைக்கு நடக்கலைன்னா கூட அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த சென்ஸு அந்த அவங்களோட மனசில் இருக்கிற அந்த ரெஜிஸ்டரான மேட்டர்ஸை வந்து ரீரைட் பண்ணுவோம். திருப்பி அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்போம், ப்ளஸ் கவுன்சிலிங் கொடுப்போம், அவேர்னஸ் கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ எங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னு வைங்க, எப்போவுமே என்னை எல்லாரும் பேசுகிறாங்க, எப்போவுமே வா அப்படின்னு கேட்போம் நாங்கள். இட் மேக்ஸ் தம் ஓ எப்போவுமே வா இல்லையே, நல்லா தான் வச்சுருந்தாங்க, லாஸ்ட் டைம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வி கெட் தம் த அவேர்னஸ். இது எப்பவும் நடக்கலை, ஒன்ஸ் அப்போ நல்ல விஷயம் நடந்திருந்தால் தே ஹாவ் சம் குட் குவாலிட்டி, இவங்களுக்கு நல்ல விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க, அதை யோசிக்க வைப்போம். அதை எப்படி ப்ராடன் பண்ணுறது, எந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நாங்கள் பண்ணுற அந்த ஆல்மனஸில் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயத்த அவங்களோட கோஆப்ரேஷனில் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், they will get a knowledge, they will get a awareness. ஓகே, இதெல்லாம் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லைங்களா மேடம்? இப்போ நம்ம எடுத்து ஒரு வாட்டி சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நிறுத்திட்டோம், ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்க அதுலேருந்து விடுபட முடியுமா, இல்லை இட் ஹேஸ் டு பி? வெரி குட் கொஸ்டின். லைக் எப்படின்னா, இனிஷியலி நடந்த ரூட் காஸை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்துடும், ஒரு வேல்யூ, இப்போ அவங்களோட வேல்யூஸ் வந்து மாறிடும். ஒரு விஷயத்தை எடுக்கும்போது திருப்பி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனால் திருப்பி பொல்யூட்டட் ஆகும்போது தே மைட் நீட் இட். ஓகே, பட் இப்போ பண்ணுறதே இட் வில் கம் ஃபார் லாங் டைம். அகெயின் ஒரு அதிகமான ப்ராப்ளம்ஸ்ன்னு ஃபேஸ் பண்ணும்போது லைக் நார்மல் மாதிரி தான், வேறு ஏதாவது இந்த ஃபீவருக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வேல்யூஸ் எல்லாமே சரியாயிருது. திருப்பி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா திருப்பி அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்ளம்ஸுக்கு இப்போ எந்த ரூட் காஸ் வந்தது,
எது கிரியேட் பண்ணிச்சு, எதனால இப்போ மறுபடியும் அக்யூமுலேட் ஆகிருக்குது, அந்த மாதிரி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தீங்க மேடம், இந்த கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம், அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், நீங்கள் NLPயும் கம்பைன் பண்ணிக்கிறோம். இப்போது நான் கான்ஷியஸாக நான் வந்து இப்போ இங்கே சில விஷயங்களை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் வேறு மாற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியான தகவல்களை உங்களுக்கு சொல்லலைன்னா அப்போது எப்படி எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் மேடம்? நீங்கள் கான்ஷியஸாக சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறது மட்டும் இல்லை, சில நேரம் நீங்களே இப்படி தான் பிலீவ் பண்ணி கூட சில தவறான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லுவீங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களோட பாடி லாங்குவேஜில், உங்களோட வார்த்தைகளில், நாங்கள் அந்த கேட்குற குவாண்டம் லிங்குவிஸ்டிக்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ரைட்டான பாயிண்ட்டு உங்களுக்கே தெரியாத விஷயங்களையுமே நாங்கள் பாயிண்ட் பண்ணுவோம். ஓகே. சில நேரம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் பொய் சொல்லணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் மறைக்கணும் அப்படி கூட இல்லை, யூ பிலீவ் தட் இட் இஸ் ஹேப்பனிங் லைக் திஸ். உங்கள் பார்வையில் உங்களோட இமோஷன்ஸில் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எங்களோட அந்த கொஷன்ஸில் நாங்கள் ஓரளவு பாயிண்ட் பண்ணிடுவோம். அது தவிர உங்களோட கான்ஷியஸ் மைண்டை தாண்டி அந்த அன்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்டட் ஆகிறேன் இல்லையா, அப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களோட த ட்ரூ பாயிண்ட் வேர் இட் இஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை உங்களோட பார்வைக்கு, உங்களோட அவேர்னஸ்க்கு கொண்டு வருவோம். அது வந்து நாங்கள் டிஃபென்சிவாக நீங்கள் செயல்படுற மாதிரி இல்லாமல் சில நேரம் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களை டிஃபென்சிவாக நீங்கள் ஏதோ குற்றம் செய்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துலையுமே கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் உடனே இந்த மைண்ட் வந்து டிஃபென்சிவ் ஆயிரும். ஏன்னா யாருமே தான் குற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒன்றும் ஒத்துக்கிற முடியாது, அல்லது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது. ஓகே. So how it happened, this is the point that we tell them, how it happened, how to come out. And இப்போ இதே போயிட்டே இருந்ததுன்னா what might happen, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆயிரும். ஸோ we reframe பண்ணுவோம் அவங்க சொல்கிற விஷயங்களையே. reframing is the main point. இது இப்படி உள்ளது இப்படி reframe பண்ணி காமிப்போம் அவங்கக்கிட்ட. ஓகே. reframe பண்ணுறது மூலமாகவே அவங்களுக்கு புரிய வச்சிருவோம் ஒரு விஷயத்தை. நெகட்டிவான விஷயத்தையுமே நெகட்டிவ்னு இல்லை, இனிமேல் இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது. ஸோ எங்கள் அப்ரோச் வந்து பாசிட்டிவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம். இல்லை ரொம்ப இன்ஹிபிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, நம்ம இப்படி தான் இருக்கோம், நம்ம இதுக்கு மேலே போக முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக பின்னாடி வரலாம். அதை ரொம்ப வருஷம் கழித்து ரியலைஸ் பண்ணோன்னு சொல்லி சக்சீட் ஆனவங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கரெக்டான விஷயங்களை கரெக்டான டைமில் வெளியில் கொண்டு வரதுக்கும் உங்களோட தெரப்பி யூஸ் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி நம்மளோட ஆள் மனசு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. 10 to the power of 10 to the power of 11, 10 to the power of 10, okay, to the power of 11, 0 0 0 0, you can't write it, infinite. It's like ஒரு பீச்சில் இருக்கிற மணலை கூட எண்ணெயெல்லாம் இதை எண்ண முடியாது. ஒரு கேலக்சியில் இருக்கிற ஸ்டார்ஸ் அளவு அவ்வளோ பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், ஆரம்பத்தில் வந்து 4 புக்ஸை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போய் அந்த பிளாக் போர்டில் படித்ததுக்கு அதே நம்ம தானே. இன்னைக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கூகுள்ஸில் ஜஸ்ட் லைக் தட். இட்ஸ் நாட் தட் ஒரு புக்கை வச்சு படிக்கிறோங்கிறது மட்டும் இல்லை, புக்கில் என்ன படிப்போமோ அதை படிச்சுட்டே இருக்கிறோம். இவ்வளோ கெப்பாசிட்டி நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லார்கிட்டையுமே அவங்கக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டியை விட நம்ம கொஞ்சம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத விட கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிளாக் போட்டுது. சில பிலீவ்ஸ் உனக்கு இவ்வளோதான் வருன்னு சொல்லி 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 அவ்வளோதான் வர்ற மாதிரி ஆகிடுறது. சரியா? எடிசனை வந்துட்டு முதல்ல அவங்க ஸ்கூல்லேருந்து சொல்லிவிட்டாங்க, இந்த இவங்களை அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ அவங்க மதர் தான் வந்து அவங்க உடனே சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்ல ஜீனியஸ்ன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் கொடுக்குறாங்க. நாங்கள் வர்றவங்களுக்கு அவங்களோட கெப்பாசிட்டியை நாங்கள் இந்த மாதிரி பார்ப்போம். அவங்களோட பர்ஃபெக்ட் டே எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது மூலமாக அவங்களோட உண்மையான டிசையர் என்ன, ஏன்னா எங்களோட இதுபடி தெரப்பி படி அண்டு அந்த தெரப்பி கொடுக்குறதுலையே அவங்களோட உண்மையான டிசையர் என்னன்னு நாங்கள் பார்த்து அந்த டிசையர் ஒருத்தவங்களுக்கு என்ன இருக்குதோ, அந்த பேஷன் என்ன இருக்குதோ, தட் இஸ் அ கைடன்ஸ். இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இஃப் ஐ ஹாவ் அ பேஷன் டு பிகம் so and so, it means that I have a capacity to become so and so. Okay, it's not that someone tells me நீ இந்த மாதிரி ஆகிருவா அப்படிங்கிறது இல்லை. what's inside me, that we bring it out.
by these questions, by this therapy. We bring it out. We support them to see who they really are. உங்களோட அனுபவங்களே இந்த ஆழ்மன ஆய்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்போ கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா நீங்களே சந்தோஷப்படுற மாதிரி ஆன சம்பவங்கள், சம் கேஸ் ஸ்டடீஸ்? நிச்சயமா ஒரு டீனேஜர் அவங்க வீட்டில் வந்து அந்த டீனேஜ் பாய் திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட யார் கூடயுமே பேசாமல் ஒதுக்கமாக இருக்கிறது, அப்புறம் அடிக்கடி கதவை மூடிக்கிறது, சாப்பாடு வேணான்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்து அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ செய்ததில் தான் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி 2-3 நாள் முதல்ல கோபப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் முடியாமையே போய் அப்புறம் இந்த கேஸ் கேம் டு மீ. அப்புறம் அந்த பையனோட when I had a conversation with him, I found out that medically he has a problem. சின்ன வயசில் ஏதோ ஒரு 5 ரூபாய் ஏதோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சத்தம் போட்டதுலேயே மனசில் இருந்து அந்த பாயோட வெளியில் பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியாமல் பயந்து பொதுவாகவே ரொம்ப ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஃபீலிங்ஸையுமே சப்ரெஸ் பண்ணவே கூடாது. த ஃபீலிங்ஸ் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு. நம்ம அம்மா அப்பா கிட்டே இதை சொல்ல முடியாதுங்கிற சூழலை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் உருவாக்கிடவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபீலிங் சப்ரெஸ் பண்ணப்பட்டு பின்னாடி அது ஏதாவது ஒரு நோயாக வெளிப்படுது. லைக் வாய் கொன்றது, தோல் வந்து மேலே இப்படி தூக்குறது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக வெளியில் தான் என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளேயே 2 பர்சனாக மாறி அவங்க ஒரு பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக போயிடுவாங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் நான். ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வி ஹாவ் டு ஹேண்டில் இட். கோபப்படாதீங்கன்னு சொல்லி இவங்களே கோபப்படுவாங்க. ஏன் கோபப்படுற அப்படின்ட்டு அவங்க பையனை பார்த்து இவங்க கோபப்படுவாங்க. அப்போ அந்த ஆழ்மனசு என்ன அப்சர்வ் பண்ண? ஸோ ஏன் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு மெட்டஃபர், ஒரு நல்ல ஒரு பாடமா, நல்ல ஒரு கதையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நடந்த விஷயங்கள், புராணத்தில் நடந்த விஷயங்கள், சரித்திரத்தில் நடந்த விஷயங்கள் அப்படி நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி அந்த பாய்க்கு சப்ரெஸ் பண்ணப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமோட வந்தார். அப்புறம் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு எதனால் இந்த ப்ராப்ளம்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவர் மனசில் இருந்த இதனால தான் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்டு அவர் மனசுக்குள்ளே வெளியே பேச முடியாமல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக போயிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிய வச்சு அவருக்கு ஃபர்கிவ்னஸ் தெரப்பிலாம் யார் அவரை மன்னிக்கணுங்கிறத ஃபர்கிவ்னஸ் தெரப்பி கொடுத்த உடனே அவர் ரொம்ப சரியாயிட்டார். அவர் என்கிட்ட வந்து சொன்னது இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அவர் எனக்கு வந்து ஒரு பவுன் கொண்டு வந்து கொடுத்தாரு கிஃப்ட்டு. கொடுத்துட்டு இது வந்து எங்கள் அம்மாவோட மணி, எங்கள் அம்மா கொடுத்தது, ஆனால் இது வந்து நான் இன்னும் தரல உங்களுக்கு, நான் சம்பாதிச்சு என்னோட முதல் சம்பளத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். இது ஜஸ்ட் 12th படிக்கிற ஒரு பாய். இது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்தது. கண்டிப்பாக மேடம், எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம என்னதான் இது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணாலும் அந்த ஒரு பர்சன் ஹூ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு வித் தட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். இப்போது மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பார்க்குறோம். ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக சொல்லுவாங்க, இல்லை சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கும் உங்களுடைய பயிற்சிக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது? நிச்சயமாக. ஆக்சுவலி நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் அந்தந்த ஹார்ட் கேன் நாட் ஹீல் ஹார்ட், kidney cannot heal kidney, okay, but brain can heal the brain. Okay, நம்ம பிரெயினால், அதாவது நம்மளால் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக புரிய முடியாமல் இமோஷ்னலி ஸ்டக்காக இருக்கும்போதே அந்த பிரெயினுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கறது அந்த இமோஷன்ஸை க்யூர் பண்ணு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதனால தான் மெடிசின்ஸ் இல்லாமல் வி டாக் டு தம், வி மேக் தம் அவேர் வாட்ஸ் த ரியாலிட்டி. The reality, what they think is not the reality at all. It might be the illusion. அவங்களுக்கு புரிய வைப்போம். உங்களை மோஸ்ட்லி ஏதாவது இன்சல்ட்ஸில் ரொம்ப ஸ்டக் ஆகிருப்பாங்க, ஃபெயிலியர்ஸில் ரொம்ப ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஸோ வி கிவ் தம் கவுன்சிலிங். ஃபெயிலியரே வரக்கூடாது, கீழே விழவே கூடாது, இட்ஸ் இம்பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம சொல்லி சொல்லி பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே க்ரியேட் பண்ணிடுறோம். இட்ஸ் நாட் தட். முடிஞ்ச வரை கவனமாயிருங்க. ஈவன் தென் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் மெஷர் நம்மளை அரவுண்ட் சுற்றி இருக்கிற விஷயங்களில். somebody might pull us, be ready.
to overcome it, to arise above it, accept it. Okay, up and down are it's natural in the life. ஒரு ECG எடுத்துக்கிறங்க, எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் நீங்கள் உயிரோட்டமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இட் ஹேஸ் டு பி அப் அண்ட் டவுன். அப்போ தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். ஸோ ஒரு உயிரோட்டமாக இருக்கிற வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்குது, நம்ம ஏதோ செய்துக்கிட்டு இருக்கிறோம், வி ஃபேஸ் ஆல் த திங்ஸ் அப்படின்னாலே அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். இட்ஸ் நாட் அ டவுன் வந்தால் இட்ஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் மைட் பி அ பெண்ட் வென் யூ ஆர் ரெடி டு கம் அப். இட்ஸ் அ பெண்ட். So take your step. So we give this boosting to them. Mostly இப்படி ஆயிடுச்சே, இப்படி பேசிட்டேனே, இப்படி முடியாம போயிடுச்சே, இதுதான் அவங்கள ஜஸ்ட் அப்படியே ஒரு கயிறு இல்லாமையே கட்டி போட்டுருது. ஒரு நிமிஷம் உங்க எமோஷன்ஸ் டேக் அ டைம், டேக் அ டீப் பிரீத். ஓகே, இந்த மாதிரி ஆணுச்சு, ஃபீல் இட், ஃபீல் த எமோஷன், பட் கம் அப். நீங்கள் தாண்டி போகிறதுல தான் இது பழைய கதையாக போகும். நின்றுட்டு இருந்தால் அது எப்போவுமே நிகழ்காலமாகவே இருக்கு. வாழ்வியல் பயிற்சியாளர், ஆழ்மன ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மனம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நாள்தோறும் நம் செவிகளுக்கு பல இனிய சிந்தனைகளை வழங்குகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்று என்ன சிந்தனையை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஏராளமான செய்திகளை கொண்டு வருகின்றன. பல நேரங்களில் நமக்கு தேவையற்ற குப்பைகளையும் கொண்டு வந்து கொட்டுகின்றன. ஆனாலும் கூட இனி இந்த சமூக வலைத்தளங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்மால் வாழ முடியாது என்கிற அளவுக்கு அவற்றினுடைய தேவை கூடிக்கொண்டே போகிறது. சில நேரங்களில் கட்செவி ஊடகம், வாட்ஸ்அப் என்று சொல்லுகிற அந்த ஊடகமானாலும் முகநூலானாலும் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் மிக அரிய செய்திகள், தேவையான செய்திகள், நம் நெஞ்சை நெகிழ வைக்கிற செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனை மறுக்க முடியாது. அப்படி மிக அண்மையில் ஒரு படம், ஒரு செய்தி, இரண்டையும் கட்செவி ஊடகத்திலே பார்க்க முடிந்தது. அதிலே பலரிடத்திலேயும் அந்த செய்திகள் வலம் வந்திருக்கின்றன. கையிலே அந்த கைபேசியை வைத்திருக்கிற திறன் மிகு கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லுகிறோமே, அந்த திறன் மிகு கைபேசியை வைத்திருக்கிற பலரும் இந்த செய்திகளை அறிந்திருக்க முடியும். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். அந்த கை தொலைபேசிகள் இல்லாத மக்களின் எண்ணிக்கையே கூடுதல் என்பதால் அது குறித்து சில செய்திகளை, அதிலே வந்த சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக ஒரு செய்தியும் ஒரு படமும் ஒரே நாளில் ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருந்தது. இரண்டும் சொன்ன செய்தி ஒன்றுதான், அன்பை விதையுங்கள் என்பதுதான் அந்த செய்தி. இந்த உலகத்தை அன்பால் ஆழ முயற்சிக்கிற போது பல்வேறு விதமான உயரங்களை நம்மால் எட்ட முடியும். மனிதநேயத்தை விட சிறந்த மதம் உலகில் வேறெதுவும் கிடையாது. அந்த மனிதநேயத்தை, அன்பை எடுத்துச் சொல்கிற இரண்டு சிறு கதைகள் என்று அவற்றை சொல்ல வேண்டும். உண்மையாகவே நடந்தும் இருக்கலாம். ஒரு கடை வீதியில் ஒரு 6 வயது சிறுவன் தன்னுடைய 4 வயது தங்கையை அழைத்து கொண்டு போகிறான். போகிற போது அந்த குழந்தை அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற ஒரு பொம்மை வேண்டும் என்று கேட்கிறது. உடனே இவன் ஒரு பெரிய மனிதன் தோரணையில் அந்த கடைக்காரரிடத்தில் போய் இந்த பொம்மை எவ்வளவு என்று கேட்கிறான். அது விலை உயர்ந்த பொம்மை. அந்த கடைக்காரர் சிரித்து கொண்டே உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கிறார். உடனே பையிலே கையை விட்டு ஒரு சிப்பி குவியலை எடுத்து காட்டுகிறான். கடற்கரையிலே அவன் பொறுக்கி எடுத்த அந்த சிப்பிகள், அதுதான் அவனிடத்தில் இருக்கிற சொத்து. அது ஒரு பெரிய சொத்து என்று அவன் கருதி கொண்டிருக்கிறான். அந்த சிப்பிகளை காட்டி, என்னிடம் இவ்வளவு சிப்பிகள் இருக்கின்றன, இதில் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொண்டு எனக்கு அந்த பொம்மையை கொடுப்பீர்களா என்று கேட்கிறான். கடைக்காரர் சிரித்து கொண்டே 4 சிப்பிகளை எடுத்துக்கொண்டு போதும், இது போதும், மற்றவைகளெல்லாம் நீ வைத்துக்கொள், பொம்மையை எடுத்துக்கொள் என்கிறார். பொம்மையை எடுத்து தன் தங்கையின் கைகளிலே கொடுத்துவிட்டு ஒரு பெருமிதத்தோடு அந்த கடை தெருவில் அவன் மறுபடியும் தங்கையை அழைத்து கொண்டு நடந்து போகிறான். அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் வரை பார்த்து கேட்கிறான், ஒன்றுக்கும் பெறாத சிப்பிகளை வாங்கி வைத்து கொண்டு விலை உயர்ந்த பொம்மைகளை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்று கேட்கிற போது அந்த கடை
முதலாளி சொல்லுகிறார், இருக்கட்டும், அந்த சின்ன பையனுக்கு எந்த ஒரு பொருளையும் பணம் கொடுத்து தான் வாங்க முடியும் என்பது கூட புரியாத வயதாக இருக்கிறது. ஆனாலும் தன் தங்கைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் அன்பும் அவனிடத்தில் இருக்கிறது. சரி, பணம் தந்தால்தான் நீ வாங்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் பணம்தான் பெரிது என்கிற எண்ணத்தை நாம் அவன் நெஞ்சில் விதைத்தவர்களாகவும், அதனை விட பொம்மையை கொடுத்ததற்கு பிறகு அப்பார் அவனுடைய முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி, இந்த குழந்தைக்கு நம்மால் வாங்கி கொடுக்க முடிந்திருக்கிறதே என்கிற பெருமிதம் இவ்வளவும் சேர்ந்திருக்கிறது. அவன் வளர்ந்ததற்கு பிறகு இந்த உண்மைகள் அவனுக்கு புரியும். அடடா, இந்த கடையிலே தானே வெறும் சிப்பிகளுக்காக நம் தங்கைக்கு ஒரு பெரிய பொம்மையை கொடுத்தார் அவர் என்கிற எண்ணம் வரும். அப்போது இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களால் தான் இந்த உலகம் ஆளப்படுகிறது என்று அவனுக்கு தோன்றும். பிறகு அவனும் மற்றவர்களிடத்திலே அன்பு காட்டுவான். அன்பை விதைப்பதே சரி என்று அவர் சொல்லுகிற போது இது ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த தத்துவத்தோடு மட்டுமில்லாமல் ஒரு பெரிய மனம் உடையவர்களால் மட்டுமே இப்படி செய்ய முடியும் என்று தோன்றுகிறது. இதில் பல குறுக்கு கேள்விகள் வரும். தொடர்ந்து சிப்பிகளுக்கு அவர் பொம்மைகளை விற்று கொண்டிருப்பாரா என்று? அப்படி இல்லை. ஒரு குழந்தையினுடைய மனத்தை நிறைவு செய்வதற்காக அவர் செய்த ஒரு மிகப்பெரிய செயல் என்று அதனை கொள்ள வேண்டும். இப்படி ஒரு செய்தி அதே நாளில் வந்த இன்னொரு சிறிய ஒரு 2 நிமிடங்கள் 34 நொடிகள் ஓடுகிற இன்னொரு காணொளி காட்சி என்ன என்றால், ஒரு இளைஞன் ஒரு உணவகத்துக்குள்ளே போய் அமர்ந்து உண்பதற்காக தனக்கு வேண்டியவைகளை கேட்கிறான். அவன் கேட்ட உணவு வகைகள் அவனுடைய மேசைக்கு வருகின்றன. ஆனால் அவன் உண்ண அமர்ந்திருக்கிற இடத்துக்கு நேர் எதிராக அந்த உணவகத்துக்கு எதிரே ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெரிய பையன், இன்னொரு கொஞ்சம் அவனை விட பெரிய பெண், 3 பேர் அந்த உணவகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முகங்களில் அவர்களின் பசி தெரிகிறது, ஏக்கம் தெரிகிறது. இந்த உணவகத்துக்குள்ளே போகிறவர்களையும் வருகிறவர்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போய்விட்டு வருகிற போது யாராவது சில காசுகளை போடக்கூடும். அந்த காசுகளின் மூலம் ஏதேனும் வாங்கி வயிற்றை நிரப்பிக்கொள்ள முடியும், நிரப்பிக்கொள்ளக்கூட முடியாது, வயிற்று பசியை ஓரளவுக்கு ஆற்றிக்கொள்ள முடியும் என்றுதான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கே அமர்ந்து பார்க்கிற போது நேராக அவர்கள் ஏக்கத்தோடு இந்த உணவகத்தை பார்த்து கொண்டிருக்கிற காட்சி இவன் கண்களுக்கு தெரிகிறது. உண்ண வந்த உணவை அப்படியே வைத்துவிட்டு நேராக இறங்கி அவர்களிடத்திலே போகிறான். நாம் கூட படிக்கிற போது அவர்களுக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுப்பான் அல்லது அவர்கள் கைகளிலே ஏதாவது பணம் கொடுப்பான் என்று நினைத்திருப்போம். ஆனால் அவன் அங்கே போய் அப்படி எதுவும் வாங்கி கொடுக்காமல் அவர்களை கையோடு அழைத்து கொண்டு வந்து தன் மேசையிலேயே அந்த 3 பேரையும் உட்கார வைக்கிறான். என்னென்ன வேண்டும் என்று கேட்டு எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த 3 பேர் மகிழ்ச்சியும் முகத்திலும் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, காணாத உணவை கண்டிருக்கிறார்கள். வயிறு நிறைய உண்டிருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. இன்றைக்கு அவர்கள் அந்த உணவை உண்ணும் அந்த வேட்கை, உணவை பார்த்தவுடன் அவர்கள் முகத்திலே ஏற்படுகிற மலர்ச்சி, இவற்றை மட்டுமே அவன் கவனித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வயிறு நிரம்பிவிட்டது போல இருக்கிறது. அந்த 3 பேரும் உண்ணும்போது அவர்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் தன் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட பெரிய மகிழ்ச்சி என்பதாக அவன் மனம் சொல்லுவதை முகம் காட்டுகிறது. பிறகு எல்லாவற்றுக்குமாக சேர்த்து பில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற போது அந்த பணம் எவ்வளவு என்பதை எடுத்துக்கொண்டு அங்கே போய் அந்த உணவகத்தினுடைய முதலாளி இடத்துல அதை கொடுத்து விட்டு கையிலிருந்து பணத்தையும் எடுத்து கொடுக்கிறான். அவர் சிரித்து கொண்டே பணத்தையும் அவன் கொடுத்த அந்த பில்லையும் திருப்பி அவனிடத்திலேயே கொடுக்கிறார். அவர் கொடுத்ததில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே ஒரு முத்திரையை அவர் குத்தி கொடுக்கிறார். ஃப்ரீ என்று எழுதி கொடுக்கிறார். இது இலவசம், இதற்கு நான் காசு வாங்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை அவன் நிமிர்ந்து பார்க்கிறான். நீ மட்டும்தான் நல்லது செய்வாயா? எனக்கும் நல்லது செய்ய மனம் இருக்கிறது என்பதாக அவர் இவனை பார்த்து சிரிக்கிற போது இவன் கண்கள் கலங்குகின்றன. இந்த உலகம் நல்லவர்களாலும் சூழப்பட்டிருக்கிறது. நல்லவர்கள் இல்லாத உலகம் என்று நாம் வெறுப்படைய தேவையில்லை. உண்டால் அம்மை உலகம் என்று புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லும். அந்த வரிகளை இந்த செய்தியும் இந்த படமும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அன்பை விதைப்போம். அன்பை விட சிறந்த மொழி உலகில் இல்லை. மனிதநேயத்தை விட சிறந்த மதம் எங்கும் இல்லை. நம் அன்றாட வாழ்வில் நாளுக்கு நாள் பலவிதமான நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே அந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குழந்தையின்மையை பற்றிய சில விவரங்கள். இப்போது நம்ம கிளினிக்கில் வந்து சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப துயரத்தோடு பேசுவாங்க. நான் வந்து 6 இன்ட்ரைட்ரைன் இன்செமினேஷன், அதாவது IUI பண்ணியிருக்கேன், 2 IVF பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தொடர்ந்து தோல்வி தான் பார்த்துருக்கேன். எனக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா டாக்டர், இதுதான் வந்து கேள்வி. அவங்க ஃபேமிலியே ரொம்ப கலங்கி நம்ம எதிரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பரிசீலனை செஞ்சு இதுக்கு எப்படி நம்ம பதில் கொடுத்து வெற்றியை கொடுக்கறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகுது. ஸோ குழந்தையின்மை அப்படின்னா நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் லெவல், அதாவது ஹார்மோன் லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் என்ன காரணம். ஸோ காரணத்தை பார்க்கும்போது ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. இது வந்து ரத்த டெஸ்ட்டில் ஹார்மோன் லெவல் தெரியும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம், இல்லை AMH, அதாவது ஒரு முட்டை வளர்ச்சிக்கு உரிய ஹார்மோன், இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா முட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட தரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் லெவல்ஸில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மாத்திரை இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை சரி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிகிச்சையை ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் வந்து 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கணும். 2 வந்துச்சுனாலே நம்ம வந்து ரொம்ப அலர்ட் ஆகிடணும். நமக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நம்ம சிகிச்சையை தொடர்ந்து எடுக்கணும், முயற்சியை விட்டு செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு வார்னிங் சைன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த யோசனையுமே இல்லை, நேராக நம்ம டெஸ்ட் பேபி சிகிச்சைக்கு தான் போகணும். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம பார்க்குறது வந்து கர்ப்பப்பையை பற்றியும் முட்டைப்பையை பற்றியும். கர்ப்பப்பையில் வந்து 2 விதமான கட்டிகள் ஏற்படலாம். ஒன்று வந்து ஃபைப்ராய்ட், இன்னொன்று வந்து சிறு சிறு இரத்தக்கட்டி, அது பேர் வந்து அடினோமயோசிஸ். இந்த அடினோமயோசிஸ்ன்றது யூஸ்வலாக வந்து 35 வயசுக்கு மேலே இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 10 வருஷ காலமாக பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வயசில் கூட இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இருக்கிற கட்டிகளில் இதுதான் ஒரு மிக ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு கட்டி. அப்படின்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து சுத்தமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியும் அப்படின்ற கேரண்டியே கொடுக்க முடியாது. நார்மலாக வந்து இந்த சிறு சிறு இரத்தக்கட்டி கர்ப்பப்பையுடைய சதை ஃபுல்லாக போயிருந்துச்சுன்னா அந்த நார்மல் ட்ரீட்மெண்ட் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி நம்ம அந்த குழந்தையை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைனால் பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பாகத்தை எடுத்து அந்த சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இது ஒரு வழி. ஆனால் ஓரளவுக்கு ஒரு 12 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு கர்ப்பப்பை அப்படின்னா நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 4 இல்லைன்னா 6 இன்ஜெக்ஷன் வரைக்கும் போட்டு அந்த சைஸை நல்லா குறைச்சி அதுக்கப்புறம் வந்து பீரியட் இந்த டைமில் வராது. ஆனால் இது நல்லா குறைச்சிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கேப் கொடுத்து நம்ம ஹார்மோன் லெவல் வந்து முட்டை உற்பத்தி ஆகிற லெவலுக்கு வந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த சிகிச்சையை ஆரம்பித்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த குழந்தையின்மை அப்படின்ற கவலையை நீக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் கேஸு. ஸோ ஒரு 7 மாதம் சைஸ் இருக்கிற கர்ப்பப்பையும் குறைச்சி அறுவை சிகிச்சை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வச்சு குறைச்சி குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதனால் நம்ம மனசை தளர விடக்கூடாது. அடுத்தது நம்ம பார்க்க போவது ஃபைப்ராய்ட் கட்டி. இந்த ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்றது ஒன்றா இருக்கலாம், நிறையாவும் ஒரு 32-62 கட்டி வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ அத்தனையும் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கட்டி இருந்துச்சு, அது பெருசாக 10-15 சென்டிமீட்டர் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து ஒரு சிறு தொலையில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வழியாக அதை எடுக்கலாம். லேப்ரோஸ்கோப்பியில் வந்து 3D லேப்ரோஸ்கோப்பி அப்படின்றது மிகவும் சிறந்தது. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இரத்த குழாயும் பார்க்கலாம், அந்த கர்ப்பப்பையோடைய சதையில் ஒவ்வொரு நாரையும் நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம கட்டியை எடுத்த அப்புறம் அந்த கர்ப்பப்பையை சரி செஞ்சு பழைய மாதிரி அந்த கர்ப்பப்பையை தச்சு அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பழைய மாதிரி ஆக்குறோம். அப்போ தான் வந்து கர்ப்ப காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும். இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து நிறைய இருந்துச்சுனாலும் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் வழியாக எடுக்கலாம். ஆனால் ஒரு 8-10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சதையில் வந்து ஆழமாக இருந்துச்சுன்னா சிறிதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓப்பன் மெத்தடில் நம்ம எத்தனை ஃபைப்ராய்ட் வேணாலும் எடுக்கலாம். எடுத்துட்டு
அந்த கர்ப்பப்பையை பழைய மாதிரி நம்ம வந்து தச்சு அதை சரி செஞ்சு 2 மாதம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கணும். முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஃபைப்ராய்ட் கட்டின்றது திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு கட்டி. அதனால வந்து பெரிய கேப் விடக்கூடாது. 2 மாதம் கழித்து சிகிச்சையை ஆரம்பிக்கணும். அடுத்தது நம்ம முட்டைப்பைக்கு போவோம். முட்டைப்பையில் வந்து சிறு சிறு நீர்க்கட்டி இருக்குது. இது பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்றது 25% பெண்களுக்கு இருக்குது. அண்ட் குழந்தையின்மைக்கு இதுவும் ஒரு மேஜர் காரணம். ஸோ இந்த நீர்க்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதை முட்டை வெளியாகிறத நம்ம ஸ்கேன் மூலியமாக பார்த்து ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவோம். இது மூலியமாக பார்த்து அந்த முட்டை வெளியாகிற சமயம் அவங்கள சேர சொல்லுவோம். இல்லைன்னா அந்த செமன் எடுத்து அதை பெஸ்ட்டு ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை வந்து கர்ப்பப்பையுள்ளே வைக்கிறது. ஸோ இது வந்து கர்ப்பப்பை வாயில் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அதை தாண்டி உள்ளே போகிறதுக்கோசரம் செய்கிற ஒரு சிகிச்சை. அண்ட் அடுத்தது வந்து நம்ம இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இது சரியாகலை அப்படின்னா லாப்ரோஸ்கோப் வழியாக அதுக்கு ஒவேரியன் ட்ரில்லிங் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த சிகிச்சையை கொடுத்து பெரும்பாலும் ஒரு 5-6 மாதம் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா 80% பெண்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 20% பெண்கள், இந்த பேலன்ஸ் இருக்கிற 20% பெண்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி முறை தேவைப்படலாம். அடுத்தது வந்து நம்ம ரத்தக்கட்டி பேர் வந்து சாக்லேட் சிஸ்ட். இது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதவிழா நேரத்தில் அந்த முட்டைப்பையிலையும் வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் கலெக்ட் ஆகிறதுனால ஏற்படுற ஒரு ரத்தக்கட்டி. ஸோ இந்த ரத்தக்கட்டின்றது இருக்கிறதுலே வஸ்ட்டு சிச்சுவேஷன், ஒரு குழந்தையின்மை அப்படின்றதுக்கு ஒரு மேஜர் காரணம். அண்ட் இந்த ரத்தக்கட்டியுடைய தன்மை என்னென்னா அது வந்து முட்டை உற்பத்தியாகிற அந்த டிஷ்யூவை வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அந்த டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உற்பத்தியாகிற டிஷ்யூ கம்மியாயிருச்சுன்னா உங்களுக்கு முட்டை உற்பத்தி ரொம்ப கம்மியாயிடும். நான் முன்னாடி சொன்ன அந்த ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் லெவலெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற இந்த சாக்லேட் சிஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னாலே அது ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை செஞ்சு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவாக சிகிச்சையை கொடுக்கறது நல்லது. ஆனால் இது வந்து ஒவ்வொரு மாதமும் மாதவிழா வரப்போ திருப்பி கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பெரிய கேப் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த கர்ப்பம் வர வரைக்கும். அடுத்தது இந்த சர்ஜரியை பண்ணுறதும் நம்ம 3D லாப்ரோஸ்கோப்பியில் மிக அழகாக பண்ண முடியும். இதில் வந்து அந்த நார்மலாக இருக்கிற டிஷ்யூ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பாதிக்கப்பட்ட அந்த டிஷ்யூவை மாத்திரம் வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த 3D லாப்ரோஸ்கோப்பி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த டெக்னாலஜி வந்தப்புறம் நமக்கு வந்து அந்த AMH வேல்யூ குறையாமல், அதாவது நார்மல் டிஷ்யூ குறையாமல் நம்ம இந்த சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சிகிச்சை செஞ்சப்புறம் அந்த பாதிக்கப்படாத அந்த நல்ல முட்டை உற்பத்தி ஆகும் அந்த டிஷ்யூவை வந்து நம்ம ரொம்ப ஹீட், யூஸ்வலாக சர்ஜரி பண்ணுறப்போ ஹீட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹீட் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த டிஷ்யூ டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த சிகிச்சையை வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம 3D லாப்ரோஸ்கோப்பியில் பார்த்து ஒவ்வொரு இரத்த குழாயும் அந்த சிறு ஃபோர்செப்ஸ் வச்சு அதை நம்ம பேர்ன் பண்ணிட்டு பண்ணோன்னா நார்மல் டிஷ்யூ நமக்கு பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கர்ப்பப்பையில் கட்டி, முட்டைப்பையில் கட்டி. அடுத்தது நீங்கள் பார்க்க போவது டியூப். ஸோ இந்த டியூப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம சரி செய்வது எப்படி? இந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு டியூப் அடைப்பாகவும் இருக்கலாம், டியூப்பில் நீரும் இருக்கலாம். ஸோ டியூப் அடைப்பை எடுக்கிறதுக்கு ஒன்ஸ் மோர் ஹிஸ்ட்ரோ லாப்ரோஸ்கோப்பி, அதாவது கர்ப்பப்பை உள்ளே பார்த்து ஒரு சிறு கெத்தீட்டர்னு இருக்கும், அதை செலுத்தி அந்த பிளாக்கை நம்ம எடுக்கலாம். இந்த 70% பெண்களுக்கு நம்ம டியூப்பில் இருக்கிற பிளாக்கை இந்த மாதிரி சிகிச்சையிலே எடுக்கலாம். அவங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக் வந்து தேவையில்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்பில் நீர் சேர்ந்துருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஹைட்ரோசால்பிங்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோசால்பிங்ஸ்ன்றது மிக முக்கியம். என்ன, இந்த கெட்ட தண்ணி கர்ப்பப்பை உள்ள வந்து இந்த பேபியை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம கரு உருவாச்சினாலும் அது வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இந்த வெளியாறதை வந்து தடுக்கிறதுக்கோசரம் இந்த தண்ணி வராமல் நம்ம தடுக்கணும். இதை எப்படி செய்கிறதுனா லாப்ரோஸ்கோப் வழியாக அந்த டியூபை கர்ப்பப்பையிலேருந்து பிரித்து வச்சிடணும். இது பேர் வந்து டியூபல் டிஸ்கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேஷண்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி இல்லைன்னா இன்ட்ரைட்ரன் இன்செமினேஷன் செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் கவுண்ட்டு, அசைவு தன்மை அண்டு அமைப்பு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், அதாவது இந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்கவங்கள பார்க்க சொல்லிவிட்டு
அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மாத்திரையாகவும் இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது என்ன டயட்டை எப்படி இருக்கணும், வாக்கிங் போகணும், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ஆல்கோஹால் கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மெடிசனும் கொடுத்து அந்த கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத பார்த்து, இம்ப்ரூவ் ஆகலைன்னா வேரிகோசீல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சர்ஜரி லேப்ரஸ்கோப்பியில் பண்ணி அந்த வேரிகோசீலை கரெக்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நமக்கு மெயின். இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சைக்கு போகணும். இந்த கட்டத்தில் நம்ம என்னென்ன காரணங்கள், எப்படி ஒரு பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனால நமக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி முறையிலையோ இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் முறையிலையோ வெற்றி மாத்திரம் அடைவதற்கு நமக்கு வழி காட்டுறதுக்கு இது வந்து சில ஐடியாஸ். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போவது டெஸ்ட் டியூப் பேபி முறை, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், இது ரெண்டும் என்னென்ன எப்படி வந்து இதில் சக்ஸஸ் ரேட்டை அதிகரிக்கிறது, மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தவர்களுக்கு என்ன மாறுதல் ஏற்படுத்தினால் அவங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பு அதிகமாக முடியும் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.